எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். ரத்தம் கொடுப்பதால் மற்றவங்களுக்கு நன்மை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ரத்தம் கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன நன்மைன்னு தெரியுமா? ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ரத்தம் கொடுப்பதால் பிபி அளவுகள், ரத்த அழுத்தம் குறையுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம ரத்தம் நீங்கள் கொடுப்பதால் உங்களுக்கு என்ன நன்மை, மற்றவங்களை விடுங்க உங்களுக்கு என்ன நன்மைங்கிற லிஸ்ட்டை பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட்டு சில பேருக்கு இயற்கையாகவே இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். அவங்க உடம்புல இரும்பு அதிகமாக உற்பத்தி ஆகும். ஹீமோக்ரோமட்டோசிஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி இரும்பு ரத்தத்தில் அதிகமாக இருக்கும்போது அது தேவையில்லாம அதிகமா இருக்கும்போது அது நம்ம இதயத்துல, சிறுநீரகத்துல அங்கெல்லாம் போய் டெபாசிட் ஆகும். அதனால இந்த ஹீமோக்ரோமட்டோசிஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டே ரத்தம் கொடுக்கறது தான். அவங்க உற்பத்தி பண்ணக்கூடிய ரத்த அளவுகள் அப்படிங்கிறது நல்ல ரத்தம் தான், ஆனா எக்ஸஸா இருக்கும், அதுல இரும்பு சத்து அதிகமா இருக்கும். ஸோ அவங்கள பிளட் டொனேஷன் அப்படிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருக்குல்ல. பட் இது அரிதான விஷயம். ஆனா பொதுவான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய ஆராய்ச்சிகள்ல இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ், இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை குறைக்கக்கூடியதா இருக்கு. ரத்தம் கொடுத்த உடனே ரத்தத்தோட அடர்த்தி அப்படிங்கிறது, விஸ்காசிட்டி அப்படிங்கிறது குறையுது. இப்போ ஒரு அடர்த்தியான ஒரு திரவம் ஈஸியா கட்டி ஆகும். இதே நீர்த்து போன திரவம் அப்படிங்கிறது அவ்வளவு சீக்கிரம் கெட்டி ஆகாது. சிம்பிள் தானே. அதே மாதிரி ரத்தம் ஒரு யூனிட் தான் வெளியே போயிருக்கு அப்படின்னாலும் இதனால உடம்பில் உள்ள ரத்தம் டைல்யூட் ஆகுது. இந்த டைல்யூஷன் அப்படிங்கிறது ரெகுலரா ரத்தம் கொடுக்கறவங்கல மாரடைப்பு, ஸ்ட்ரோக் போன்ற விஷயங்கள் வரது தடுக்கப்படுது அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள் மூலமா தெரிய வருதுங்க. இல்ல அதோட ரிஸ்க் குறையுது அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கான ரிசர்ச் எவிடன்ஸ் என்ன அப்படின்னா, குறிப்பா இந்த மாதிரி பெனிஃபிட் ஆண்களுக்கு அதிகமா இருக்கு பெண்களை விட. அதாவது பெண்களுக்கு மாதவிடாய் காலங்கள்ல இயற்கையாகவே ரத்தப்போக்கு அப்படிங்கிறது ஓரளவு இருக்கு. இதனாலதான் பொதுவா மாரடைப்பு அப்படிங்கிறது பெண்கள்ல அவங்க மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் மாரடைப்பு வரதுக்கான சாத்தியக்கூறுங்கிறது ரொம்ப கம்மி. நம்ம ஈஸ்ட்ரோஜன் இதுக்கு ப்ரொடெக்ஷன் எஃபெக்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவோம். இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தியரிஸும் இருக்கு. ஓரளவு முழுமையா ப்ரூவ் பண்ணப்படலைனாலும் இந்த மாதிரி தியரிஸும் ஒருவேளை இப்படியும் இருக்கலாமா அப்படின்னு நம்மள யோசிக்க வைக்குது. அந்த வகையில ஆண்களுக்கு இந்த மாதிரி ஒரு இயற்கையான மெக்கானிசம் கிடையாது ரத்தம் வெளியேறதுக்கு. அப்படிங்கும்போது பிளட் டொனேஷன் ஒரு நல்ல விஷயம். அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் பண்றவங்கல்ல அவங்களோட கார்டியோவாஸ்குலர், இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையுது, ரிஸ்க் குறையுது அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சி மூலமா தெரியுதுங்க. 2019 அதாவது 1,60,000 பேர் இவங்கள இந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஆராய்ச்சி மூலமா தான் நம்மளுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ரத்த தானம் பண்றவங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையறதுல ஒரு எஃபெக்ட் இருக்கு. அது முக்கியமா ஆண்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது இந்த ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. இன்னொன்னு 2015 292 பேர் வருஷத்துக்கு 1 முதல் 4 தடவை ரத்த தானம் செய்யறவங்கல செய்யப்பட்ட ஆராய்ச்சி. 292 பேர் ரத்த தானம் செஞ்சிருக்காங்க. அவங்கள செய்யப்பட்ட ஆராய்ச்சியிலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங் என்னன்னா, பிபி அளவுகள், ரத்த அழுத்த அளவுகள், ஏற்கனவே ஹை பிபி இருக்கு, ஹைப்பர் டென்ஷன் இருக்கு அப்படிங்கிறவங்க ரத்த தானம் செய்யும்போது ஹை பிபி இருக்கிறவங்கள அந்த பிபியோட அளவுகள் குறைஞ்சு இருக்கிறத பார்க்க முடியுது. ஆனா நார்மல் பிபி இருக்கிறவங்கள நார்மலுக்கு கீழே பிபி போல, ஆனா ஹை பிபி இருக்கிறவங்கள கொஞ்சம் பிபி குறைஞ்ச மாதிரி இருக்குங்கிறதும் இன்னொரு ஆராய்ச்சி. பட் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னா, ஒருவேளை அவங்க ரத்த தானம் செய்யணும் அப்படின்னா பிபி குறைவா இருக்கணும். அப்ப அவங்க இயற்கையாகவே அவங்களுக்கு உடம்பு அடாப்ட் ஆகுது, பிபியை குறைய வைக்குது ரத்த தானம் செய்யும் நேரத்துல. அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் பிபி குறையுது அப்படின்னு ஒரு ஹைபோதேசிஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஆனா பொதுவா நம்மளெல்லாம் எப்படிங்க ரத்தம் கொடுக்க போறோம் இல்ல பிபி மெஷர் பண்ண போறாங்க அப்படின்னாலே நம்மளுக்கு பிபி சல்லுன்னு ஏறும். அதுதானே மெக்கானிசம். ஆனால் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் இந்த மாதிரி இருக்கு. அதனால கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது. இது ரெண்டுக்குமே தொடர்ந்து ரத்த தானம் ரெகுலரா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா பிபி குறையும் அப்படிங்கிறதுக்கான கன்க்ளூசிவ் எவிடன்ஸ் கிடையாது. இருந்தாலும் பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறது பல ஆராய்ச்சிகள்ல தெரிய வருது. அடுத்து 2007 நடத்தப்பட்ட ஆராய்ச்சி. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபைண்டிங். 1,00,000 பேர் ரத்த தானம் செய்யறவங்கள ஜென்ரலா அவங்களோட அவுட்கம் எடுத்து மெஷர் பண்ணும்போது ரத்த தானம் கொடுக்காதவங்களை விட ரத்த தானம் கொடுக்கறவங்கல 30% சீக்கிரமா இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது குறையுது. 30% ரெடியூஸ்ட் ரிஸ்க் ஆஃப் டையிங், 4% ரெடியூஸ்ட் ரிஸ்க் ஆஃப் கேன்சர், அதாவது புற்றுநோய்கள் வரத்துக்குரிய சாத்தியக்கூறு அப்படிங்கிறது 4% குறையுது ரத்த தானம் செய்யறவங்கல்ல. இந்த ஆராய்ச்சி ஒரு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இதே டேட்டாவை எடுத்து 2015 மறுபடியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுலயுமே எல்லா காரணங்களாலும் இறப்பு நேருது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது 7.5% குறையுது. எந்த காரணம் வேணாலும் இருக்கலாம் இறப்புக்கு, ஆனா 7.5% ரத்த
ரத்த தானம் செய்கிறவங்கெல்லாம் அந்த இறப்பு சதவிகிதம் குறையுது. மேலும் உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்குமே கூட ஒரு தடவை ரத்த தானம் கொடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 to 650 கலோரி நம்ம உடம்பு விட்டு போகுது. ஆனால் இது தற்காலிகமான விஷயம், அதனால உடல் எடை குறையும் அப்படின்லாம் சொல்ல வரல. பட் இந்த வகையில் குண்டா இருக்கிறவங்க கூட ரத்த தானம் செய்யறதுனால அவங்க உடல்ல கலோரி அளவுகள் டக்குன்னு குறைக்கப்படுது அப்படிங்கிறது தெரிய வருது. ஆக மொத்தம் ரத்த தானம் மற்றவங்க உயிரை காப்பாற்றுதோ இல்லையோ உங்க உயிருக்கே மிகுந்த நன்மை செய்யுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலமா நீங்க எடுத்துட்டு போற மெசேஜ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய மெசேஜ். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.